our channel Student Station. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th Standard Science Unit 19 Movements in Animals லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ரோமன் நம்பர் 4 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் 5th ரோம் லெட்டர் ஆன்சர் ப்ரீஃப்லி பார்க்கலாம். Page number 231. First one, answer very briefly. Roman number 5. First one, differentiate between the following. First one, A. Movement and locomotion. Page number 219. 219. 219 movement and locomotion. இதற்கு பாருங்க, அவங்களே டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, லோகோமோஷன் மூமெண்ட்டா. ரோமன் நம்பர் 5th ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆன்சர். இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். ரோமன் நம்பர் 5 ஃபர்ஸ்ட் ஒனில் ஏவோட ஆன்சர். தென் பி கொஷின் நம்பர் 5th ரோம் லெட்டர் ஃபர்ஸ்டில் பியோட கொஷின். எண்டோஸ்கெலிட்டன் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். பேஜ் நம்பர் 224. எண்டோஸ்கெலிட்டன் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் 224 இருக்குது பாருங்கள். இதோருக்கு பாருங்க, எண்டோஸ்கெலிட்டன் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கா. எக்ஸோஸ்கெலிட்டனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் a skeleton that is found on the exterior layer of the body. செகண்ட் பாயிண்ட், originates from embryonic ectoderm and or mesoderm. தேர்ட் வந்து எக்ஸாம்பிள்னு எழுதிட்டு scales in the fishes, feathers of the birdsனு எழுதிக்கோங்க. தென் எண்டோஸ்கெலிட்டனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it is the skeleton that is found inside the human body. செகண்ட் பாயிண்ட் வந்து it originates from the mesoderm. தேர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸாம்பிள் human being. ஓகே, ரோமன் நம்பர் 5th ஃபர்ஸ்டில் பியோட ஆன்சர் எண்டோஸ்கெலிட்டன் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். தென் சி பெக்டோரல் அண்ட் பெல்விக் girdle. பேஜ் நம்பர் 226. பெக்டோரல் அண்ட் பெல்விக் girdle பேஜ் நம்பர் 226 இருக்குது பாருங்கள். பெக்டோரல் girdle ஷோல்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன். அந்த ஹெட்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன், அந்த பெக்டோரல் கிரிடில் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை காலர் போன் அட் த ஃப்ரண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேட் அட் த பேக். தேர்ட் பாயிண்ட் வந்து த ஷோல்டர் போன் என்க்ளோசஸ் அ சாக்கெட், ஃபார்ம்ஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஆல்சோ கால்ட் அஸ் பெக்டோரல் கிரிடில். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்னா ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன் எழுதிட்டு லாஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு போட்டிருக்கேன் பாருங்கள், ஆல்சோ கால்ட் அஸ் பெக்டோரல் கிரிடில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை காலர் போன் அட் த ஃப்ரண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேட் அட் த பேக், அந்த 2 lines. தேர்ட் பாயிண்ட் வந்து த ஷோல்டர் போன் என்க்ளோசஸ் அ சாக்கெட், ஃபார்ம்ஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே, இது 3 points. தென் பெல்விக் போனில் pelvic bone is also called as pelvic girdle. Pelvic girdle is formed by 5 fused vertebrae at the back. நெக்ஸ்ட் பேஜில் the thigh bones are attached to either side of the girdle with a ball and socket joint. தேர்ட் பாயிண்ட். ஓகே, 5th ரோம் லெட்டர் ஃபர்ஸ்டில் சியோட ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் கொஷின் வந்து டி பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட். பேஜ் நம்பர் 222. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் பேஜ் நம்பர் 222. இதற்கு பாருங்கள், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் தென் ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க, அதாவது பால் ஷேப்டு டிஸ்கிரிப்ஷன் எழுத வேண்டாம், அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக. மொபைலிட்டியில் இருக்கிறது செகண்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட்டு எக்ஸாம்பிள்னு போட்டு ஷோல்டர், ஹிப், எல்போ, நீ, ஆங்கிள். ஸோ க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பால் சாக்கெட் ஜாயிண்ட்டும் ஹிஞ்ச் ஜாயிண்ட்டும். தென் மூவிங் டு நெக்ஸ்ட் கொஷின் டி தான் பார்த்தோம். இ கொஷின் நம்பர் 5th ரோம் லெட்டர் ஃபர்ஸ்டில் இ வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி மசில். வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி மசில் பேஜ் நம்பர் 228. வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி மசில் இது பாருங்கள், அதாவது மசிலில் இந்த டேப்லர் காலம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸ்ட்ரெயிட்டட், ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில்னு இருக்கியா, நான் ஸ்ட்ரெயிட்டட், ஸ்மூத் ஆர் இன்வாலண்டரி மசில் இருக்கு இல்லையா, இதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டட் ஆர் ஸ்கெலிட்டல், அந்த வாலண்டரிக்கு ஸ்ட்ரெயிட்டட் ஆர் ஸ்கெலிட்டல் எழுதிக்கோங்க. இன்வாலண்டரியில் நான் ஸ்ட்ரெயிட்டட் ஆர் ஸ்மூத், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த லொக்கேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து தேர்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதிக்கோங்க. 5th ரோம் லெட்டர் ஃபர்ஸ்டில் ஈயோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன், what are antagonistic muscles? Give one example. Page number 228. Antagonistic muscle.
228. Muscles often work in pairs which work against each other. These are called antagonistic pairs. The muscles in the upper arm control the blending and straightening. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி reverse happens வரைக்கும். So muscles oftenலேருந்து reverse happens எழுதிட்டு example antagonistic pairs of muscle in human biceps and triceps. அந்த drawing கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 லைன் ஹைலைட் பண்ணதை எக்ஸாம்பிளாக எழுதிக்கோங்க. இந்த ஹைலைட் பண்ணதை நீங்கள் அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொஷின், how is the skeleton of a bird well suited for flying? Page number 220. Well suited for flying. இது இருக்கு பாருங்க. A bird has a streamlined body. Its bones are light and strong. அந்த highlight பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க. The breast bones are modified to hold massive flight muscle which help in moving wings up and down. Birds have special flight muscles and the forelimbs are modified as wings. Okay, Roman number 5th la third one answer. Then next question, fourth question. What are the functions of skeleton in human body? Page number 224. இது பாருங்க, functions of skeleton இருக்கு இல்லையா. The skeletal system serves 5 important functions in the human body. So it provides the structure and shape to the body. It supports and surrounds the internal organs of the body. Calcium and phosphorus, the 2 minerals that the body needs for important regulatory function, are stored inside the bones. Red blood cells are produced in the bone marrow. The bones of the skeletal system act as levers for muscular action. Muscular movement would not be possible without tendons, fibrous cords of tissue that attach muscle to bone, and ligaments, fibrous cords of tissue that attach bone to bone. ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கோங்க. க்ரீனில் ஹைலைட் பண்ணது ரோமன் நம்பர் 5th fourth one ஆன்சர். தென் ஆன்சர் இன் டீட்டெயில் இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரோமன் நம்பர் 5 ஆன்சர் ப்ரீஃப்லி ஷார்ட் பண்ணியிருக்குது, அங்கங்கே சேர்த்துருக்க பாயிண்ட், ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை சேர்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரோமன் நம்பர் 6 ஆன்சர் இன் டீட்டெயில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.